மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய இறுதி ஊர்வலத்தில் 50 நாடுகளுடைய பிரதிநிதிகள் உட்பட 20 மில்லியன் பேர் பங்கேற்பு. இந்நாள் உச்ச தலைவர் முஜ்தபா காமினி பங்கேற்பாரா என்ற பல்வேறு கேள்விகளோடு ஈரானுக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வழங்க ஐரோப்பா நாடுகள் முன்வந்தது அமெரிக்க ஜனாதிபதிக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அதிரடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி உட்பட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மரணமான செய்தி ஒட்டுமொத்த ஈரானில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. யுத்த கெடுபிடிக்குள் இவர்களுடைய இறுதி ஊர்வலங்களும் இறுதி அஞ்சலும் இடம்பெறாத சூழ்நிலையில இப்போது ஈரானிய அரசு இவர்களுக்கான இறுதி அஞ்சலியையும் இறுதி ஊர்வலத்தையும் நடத்துவதற்கான ஆயத்தங்களை செய்து இப்போது அந்த இறுதி ஊர்வலத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இறுதி ஊர்வலம் இறுதி அஞ்சலி வியாழக்கிழமை தொடங்கி வருகின்ற வியாழக்கிழமை நிறைவுக்கு வருவதாகத்தான் இப்போது ஈரான் சொல்லியிருக்கிறது. தெஹ்ரான்ல இவர்களுடைய இறுதி அஞ்சலியும் ஊர்வலமும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இடம்பெறும். அதற்கு பிற்பாடு கேம் என்ற மாகாணத்திற்கு இவர்களுடைய பிரேதங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு மத சடங்குகளும் ஊர்வலங்களும் இறுதி அஞ்சலியும் இடம்பெறும். அதற்கு பிறகு ஈராக்கு கொண்டு சென்று நஜாப், கர்பலா போன்ற மாகாணங்களில் இறுதி அஞ்சலிக்காகவும் மத சடங்குகளுக்காகவும் அங்கு வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி வழங்கப்பட்டதுக்கு பிற்பாடு வியாழக்கிழமை மாலையாகும் பொழுது முன்னைய நாள் உச்ச தலைவர் முஜ்தபா அல் காமினியுடைய பிறந்த ஊரான மஷ்ஹதுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி ஊர்வலமும் இறுதி சடங்குகளும் இடம்பெற்று இமாம் ரிலா அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு அருகிலே இவருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது ஈரானுடைய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் தொடக்கம் 20 மில்லியன் பேர் கலந்து கொள்வாங்க அப்படின்றதோட 50 நாடுகளுடைய பிரதிநிதிகளும் இவருக்கான இறுதி அஞ்சலியை வழங்குவாங்க, இதில் பங்கேற்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முகமது பாக்கர் இப்போது ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் இப்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானிய அரசு உத்தியோகபூர்வமாக எச்சரிக்கையாக விட்டிருக்கிறாங்க. வியாழக்கிழமை மாலை இந்த நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு வச்சிருக்குது. ரூஹுல்லா கொமேனியுடைய நினைவாக கட்டப்பட்ட அந்த வடக்கு ஸ்தலத்துல காலஞ்சென்ற உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி மற்றும் அவருடைய மகள் மற்றும் மருமகன், அவருடைய 3 வயதையான பேத்தி, அதுபோக முஜ்தபா அல் காமினுடைய மனைவி ஆகியோருடைய பிரேதங்கள் உள்ளடக்கப்பட்ட பெட்டிகள் குறித்த மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஆயத்துல்லா அலி காமினுடைய பெட்டியில அவர் வழமையாக அணிகின்ற கருப்பு தலைப்பாகை வைக்கப்பட்டது. வைத்த கணத்திலே மக்கள் திரண்டு அழுத வண்ணம் மலர் தூவி இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. ஈரானுடைய அரச விருந்தினர்களுக்கும் வெளிநாட்டு அரச விருந்தினர்களுக்குமாக வெள்ளிக்கிழமை தான் அஞ்சலிக்கான தினம் ஒதுக்கப்பட்டது. இந்த வகையில் ஈரானுடைய ஜனாதிபதி மற்றும் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஆகியோர் முதல்ல ஆயத்துல்லா அலி காமினுடைய பிரேதத்துக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இதுவரைக்கும் பொதுவெளியில் வெளிவராமல் மறைவாக இருந்து வந்த புரட்சிகர காவல் படையினுடைய படை தளபதி அகமது வஹீதி மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய பிரேதமடங்கிய பெட்டியிலே கையை வைத்து கண்ணீர் மடுக அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி சென்றது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஈரானுடைய அரசுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளும் இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. வெளிநாட்டு பிரதிநிதிகள் யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக், ஜோர்ஜியா, தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய ஜனாதிபதிகள் பங்கேற்றிருந்தாங்க. துருக்கியினுடைய துணை ஜனாதிபதி, பாகிஸ்தானுடைய பிரதமர், லெபனானுடைய பாதுகாப்பு அமைச்சர், ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகார அமைச்சர், சவுதியினுடைய வெளிவிவகார துணை அமைச்சர், ஒமானுடைய மாநில கவுன்சிலினுடைய தலைவர், கட்டாருடைய சூரா கவுன்சிலினுடைய சபாநாயகர், குழுவினுடைய பிரதிநிதிகள் ஆகிய அரசியல் பிரபலியங்கள் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய இறுதி சடங்குல கலந்து கொண்டு அவர்களுடைய இறுதி அஞ்சலியையும் செலுத்தியிருந்தாங்க. தனது தந்தையினுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொள்வதற்கும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கும் இந்நாளுடைய உச்ச தலைவர் முஜ்தபா அல் காமினி பங்கெடுப்பாரா, வருவாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்த சூழ்நிலையில இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதை ஈரானுடைய செய்திகள் சொல்லுது. எதற்காக இந்த ஒரு வைபவத்தில் இவர் கலந்து கொள்ளல? உடல் ஆரோக்கியம் குறித்த பிரச்சனையின் காரணமாக அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவா என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் பொது வெளியில வெளிவராத பல்வேறு ஈரானுடைய உச்ச அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த மிக முக்கியமான வரலாற்று தருணமிக்க இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு இறுதி அஞ்சலியை செலுத்திய சூழ்நிலையில
இப்போது முஜ்தபா அல் ஹாமெனி வராமைக்கான காரணம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போது நோய்நிலை காரணமாகத்தான் இவர் இறுதி சடங்குகளையும் இறுதி ஊர்வலங்களையும் கலந்து கொள்ளல அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விவாதிக்கப்படுது. 36 ஆண்டு காலம் ஈரானுடைய உச்ச தலைவராக இருந்தவர் அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதல உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஈரானுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறுதி ஊர்வலம் இறுதி அஞ்சலி இடம்பெறுகின்ற இந்த வாரத்துக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது என்பதுதான். எனவே எமது பிரார்த்தனையும் இந்த சோகமான ஒரு சூழ்நிலையில இந்த இறுதி ஊர்வலம் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தாக்குதலையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தக்கூடாது என்பதுதான். ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் மற்றும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இருவரையும் இஸ்ரேல் படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை அமெரிக்காவோட ஒரு பத்திரிகை கசிய விட்டது. இது குறித்து இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியான திட்டம் எம்மிடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலுடைய திட்டங்கள் மிக ரகசியமானது. அது வெளிவந்தால் ஆம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, நிச்சயமாக அவங்க இல்லைன்னு தான் மறுதளிப்பாங்க. பொறுத்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எங்க போய்த்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் முன்னாள் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய இறப்பினால் வாடுகின்ற வதங்குகின்ற கவலையுற்று இருக்கின்ற ஈரானிய மக்களுக்கு ஆறுதலை இறைவன் வழங்கட்டும் என்ற பிரார்த்தனையை மீசான் டைம் முன்வைக்குது. அடுத்து இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு செய்தி தான் இஸ்ரேலிய சிப்பாயினுடைய இராணுவ தகவல் அடங்கிய டிவைஸ் உள்ளடக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தொலைபேசி சிரியா மக்கள் எல்லாம் இப்போது மீட்கெடுக்கப்பட்ட சம்பவம் தான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிய இராணுவம் அதிரடியாக சில தினங்களுக்கு முன்னால சிரியாவுடைய நிலப்பரப்பை அதிரடியாக ஆக்கிரமிச்சாங்க. அந்த பிரதேசத்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு குறித்த இராணுவத்தினருக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டதுல அங்கிருந்து உடனடியாக இராணுவம் விலக வேண்டிய அல்லது வாபஸ் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால வாபஸ் பெறுகின்ற சூழ்நிலையில் ஏற்பட்ட பதற்றத்தின் காரணமாக குறித்த சிப்பாய் அவருடைய போனை தொலைச்சிருக்கிறாரு. அது எங்க தவற விடப்பட்டிருக்குது. இப்போது சிறிய மக்களால் அது இப்போது மீட்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு தொலைபேசி நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற மாதிரி ஒரு சாதாரண தொலைபேசி கிடையாது. ஒட்டுமொத்த இராணுவ தகவல்களும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற திட்டங்கள் குறித்து, சிரியாவில் எந்தெந்த நிலப்பரப்பை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, காசால என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எப்படி நடந்தது என்ற பல்வேறு ரகசியங்களை உள்ளடக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தொலைபேசி அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொலைபேசியினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம் இல்லாமலே நெட்வொர்க் இல்லாமலே இது இயங்கும் திறன் கொண்டது அப்படின்னு ஒரு விஷயமும், மிலிட்டரி டிவைஸ் இதில் இருப்பதாகவும், காசா போன்ற இன சுத்திகரிப்பின் போது இந்த ஒரு தொலைபேசியின் ஊடாகத்தான் இடிபாடுள்ள கட்டிடங்களுக்குள்ள டேங்கிகள் போவதற்கும் கச்சிதமாக வெளிவருவதற்கும், இராணுவ சிப்பாய்கள் வழி தவறாமல் இருப்பதற்கும், விரோதிகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கான வழிகாட்டல இந்த போன் வழங்குமாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்போ சிறிய மக்களுக்கு இருக்கின்ற அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உளவு தகவல்களை சேமித்து இது இஸ்ரேலுக்கு அனுப்பிடுமோ என்ற அச்சமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல இந்த ஒரு போன் குறித்த விஷயங்கள் தான் பேசப்படுது. இப்போது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இருக்கின்ற அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது யுத்த குற்றங்கள் சம்பந்தமான தகவல்கள் இருந்து அது கசிஞ்சிருமோ என்ற அச்சம் இருப்பதனால உடனடியாக தொலைதூரத்தில் இருந்து இதை செயலுக்கு செய்கின்ற பல்வேறு விடயங்கள் இப்போது இஸ்ரேலிய இராணுவம் செய்ததாகவும், எப்படி காணாமலாக்கப்பட்டது, எப்படி தொலைந்தது அப்படின்ற பல்வேறு விசாரணைகளை இப்போது இஸ்ரேலிய இராணுவம் தொடங்கியிருக்காங்க. தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தி வேறொரு சமன்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அமெரிக்காவை நம்பி ஹோர்முஸ் ஜலசந்தி அவங்க திறப்பாங்க, வணிகத்தை சரியா செஞ்சிடலாம், நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது மேம்பாடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ஐரோப்பா நாடுகள் இப்போது அமெரிக்காவை நம்பி வேலைக்காகாது, இதுக்கு பிறகு நம்மளை களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஈரான் ஒமான் சேர்ந்து என்ன கட்டணத்தை விதிக்கிறாங்களோ அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நமது வணிக கப்பல்கள் என்ன, நமது சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களை சரியான முறையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கான வழிவகைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்கின்ற தொகையை கொடுக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்துக்கு ஐரோப்பா நாடுகள் வந்தது இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தையும் உண்டு பண்ணிருக்கு. இப்போதைக்கு $10 பில்லியன் ஈரானுக்கு வழங்கி இந்த ஒரு விஷயத்துல கடல் போக்குவரத்துக்கு சாதகமான ஒரு சூழலை ஹோர்முஸ் ஜலசந்தியில உண்டு பண்ணுவதற்கு, அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முனைப்பை இப்போது ஐரோப்பா நாடுகள் தீர்மானத்தை எடுத்திருக்கு. ஈரானுடைய அணு ஆயுதம், ஈரானுடைய ஏவுகணை அப்படின்னு தொடங்கிய யுத்தம் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை திறங்க மூடுங்க மூடுங்க திறங்க அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியாச்சு. இப்போது ஈரானுக்கு அணு ஆயுதம் ஏவுகணை எல்லாம் தாண்டி இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தி தான் மிகப்பெரிய ஒரு வளமாகவும் டொனஸ் கொட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதார தளமாகவும் மாறியிருக்கு. அதனால அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கோ இஸ்ரேலுடைய எச்சரிக்கைக்கோ அடிபணிய முடியாது என்று சொல்லி இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒரு துரும்பி சீட்டாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிருக்கு.
சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போது ஹோர்மஸ் ஜலசந்தி யுத்தத்துக்கு முதல்ல அதுல பாட்டுல இருந்ததை பணம் சம்பாதிக்கின்ற ஒரு வணிக நிலையமாக ஹோர்மஸ் ஜலசந்தி ஆக்கிய பெருமை டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமின் நெதன்யாகும் சாரும் என்பதுதான் உண்மை. என்னதான் இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலிகளை உங்கள் நடைமுறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.